ஹம். இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்? என்ன மூட் இருக்கு? சில்லா பாட்டு கேட்கலாமா? இல்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பாட்டு கேட்கலாமா? இல்ல பழைய பாடல்கள் கேட்கலாமா? எல்லாமே கேட்கணும்னு ஆசையா இருக்கே. எஸ், அதே மாதிரி தான் மல்டி கேப் ஃபண்ட்ஸும் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி. லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகளோட மிக்ஸ் இருக்குங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ், லிட்டில் மெல்லோவா இருக்கும், பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டா இருக்கும். இன்னைக்கோட காணொலியில 2 டாப் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் பத்தி பேச போறோம். எதெல்லாம் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ், வேல்யூ ரிசர்ச் அண்ட் மார்னிங் ஸ்டார் கிட்ட இருந்து பெற்றிருக்கோம். சரி, நம்ம காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போலதான் காணொலியை மறக்காம லைக் பண்ணீங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்க முடியும். எஸ், நம்ம இப்போ காணொலிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், மல்டி கேப் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. மல்டி கேப் ஃபண்ட் வந்து எக்விட்டி ஃபண்ட்ஸ். இது மார்க்கெட் கேபிடலைசேஷன் எல்லாத்துலயுமே வந்து முதலீடு செய்வாங்க. செபியோட கேட்டகரைசேஷன் படி இந்த ஃபண்ட் வந்து அட்லீஸ்ட் 75% அவங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கிறத எக்விட்டி இல்லைன்னா எக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா அவங்க முதலீடு செய்யணும். மினிமம் 25% அலோகேஷன் ஈச்ல வச்சிருக்கணும், லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல. அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த 3 மார்க்கெட் கேப்ஸ், லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப்லயும் ஒரே ஃபண்ட்ல எக்ஸ்போஷர் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபண்ட் தான் இது. ஜென்ரலா பீப்புள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, மல்டி கேப் ஃபண்ட்ஸும் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸும் என்னன்னு சொல்லிட்டு. ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்ல ஃபண்ட் மேனேஜர் டைனமிக்கா அவங்களுடைய அலோகேஷனை மார்க்கெட் கேப்ஸ்க்கு அக்ராஸ் மாத்திட்டே இருக்கலாம், மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து. பட் மல்டி கேப் ஃபண்ட்ஸ்ல ஃபண்ட் மேனேஜர் வந்து எப்பவுமே 25% மினிமம் அலோகேஷன் லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ஒன்னொன்னுலயுமே வந்து வச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மல்டி கேப் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் பர்பஸ் இந்த காணொலியோடது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் ரேட்டட் மல்டி கேப் ஃபண்ட்ஸ்ல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக தான். இது வந்து யார் சொல்லியிருக்காங்க? வேல்யூ ரிசர்ச் அண்ட் மார்னிங் ஸ்டார் தான் சொல்லியிருக்காங்க. எதுக்கு நம்ம வேல்யூ ரிசர்ச் அண்ட் மார்னிங் ஸ்டாரை ட்ரஸ்ட் பண்ணணும்னா, ஏன்னா இது ரொம்பவே ட்ரஸ்டட் நேம்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச்சோட ஃப்ரெட்டர்னிட்டியில. வேல்யூ ரிசர்ச் இந்தியாவுடைய லீடிங் இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் ஃபார்மா இருக்காங்க. டேட்டா அனாலிசிஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், அட்வைசர்ஸ் இல்லைன்னா மீடியா கூட வந்து இவங்க மேலதான் ரிலை பண்ணிருக்காங்க. மார்னிங் ஸ்டார் பார்த்தோம்னா இது ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபர்ம். இண்டிவிஜுவல்ஸ் அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்ஃபார்ம்டா இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் மூலமா ஹெல்ப் பண்றதுக்கு இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? சிம்பிள் மிஷன் தான், ஆக்யூரேட்டா அன்பயஸ்டா ரிலேபிள் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தான். ஸோ நம்மளுடைய மணியை நம்ம வந்து ஸ்மார்ட்டா முதலீடு செய்யறதுக்காக தான். சரி, மெயின் டாபிக் உள்ள நம்ம போயிடலாம். டாப் 2 மல்டி கேப் ஃபண்ட்ஸ் எதெல்லாம் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங், வேல்யூ ரிசர்ச் அண்ட் மார்னிங் ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபண்ட் வந்து நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growth. ரெண்டாவது ஃபண்ட் வந்து கோடெக் மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growth. ஸோ நம்ம வந்து 2 மல்டி கேப் ஃபண்ட்ஸை டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபண்ட் வந்து நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growth. நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து March 28, 2005 வந்து லான்ச் பண்ணாங்க. டைரக்ட் பிளான் வந்து January 1, 2013 லான்ச் பண்ணிருக்காங்க. 30th June 2025 படி இதனுடைய AUM வந்து 45,366 crores இருக்கு. ஹையஸ்ட் AUM இருக்கு இந்த மல்டி கேப் ஃபண்டோட கேட்டகரியில. இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றது மிஸ்டர் சைலேஷ் ராஜ்பான் அப்புறம் மிஸ்டர் அசுதோஷ் பார்கவா. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தோம்னா 43.72% லார்ஜ் கேப் பங்குகளையும், 26.6% மிட் கேப்லயும், 26.7% ஸ்மால் கேப் பங்குகள்லயே வச்சிருக்காங்க. ஸோ லார்ஜ் கேப்க்கு கொஞ்சம் ட்ரீட்டடா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இந்த டேபிள்ல உங்களால பார்க்க முடியும். இந்த ஃபண்டோட டாப் 5 ஸ்டாக்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோல பார்த்தோம்னா HDFC Bank 5.29%, Axis Bank 3.99%, ICICI Bank 3.5%, Reliance Industries 3.33%, GE Vernova 3.2%. டாப் 5 துறைகள் பார்த்தோம்னா பேங்க்ஸ் 15.2%, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் 7.86%, ரீட்டைலிங் 6.28%, pharmaceuticals and biotechnology 5.97%, leisure services 5.75%. கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் பார்க்கனா மேஜர் இம்பார்ட்டன்ஸ் இந்த கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் வச்சு தான் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அதனுடைய ரிட்டர்ன்ஸ்ல இருந்து ஆவரேஜ் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ்ல இருந்து எவ்வளவு டிவியேட் ஆகுதுன்னு சொல்றது தான். ஹையர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கு, ஃபண்டோட ரிட்டர்ன்ல அன்சர்டனிட்டி இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோன்னு பார்க்கலாம். அது வந்து 12.98%. அதனுடைய கேட்டகரியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 13.84%. அதாவது ஃபண்ட் வந்து அதனுடைய கேட்டகரி கூட கம்பேர் பண்ணும்போது வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போறது பீட்டா. பீட்டா வந்து என்ன மெஷர் பண்ணுனா ஃபண்டோட வாலட்டிலிட்டி அதனுடைய பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோன்னு சொல்லும். பீட்டா வந்து greater than 1னா ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க் விட வாலட்டைலா இருக்குன்னு அர்த்தம். பீட்டா less than 1னா
வாலட்டிலிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growth-ஓட பீட்டா 0.84, அதாவது பெஞ்ச்மார்க் விட வாலட்டிலிட்டி இதுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது நம்ம பேச போகுது ஷார்பி ரேஷியோ பத்தி. இந்த ரேஷியோ வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் ஒரு ஃபண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதா. ஹையர் ஷார்பி ரேஷியோனா பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growth-ஓட ஷார்பி ரேஷியோ வந்து 1.36, அதாவது ஒரு ரூபா நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் 1.36 டைம்ஸ் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கறத அர்த்தம் ஒரு யூனிட்டுக்கு. ஃபைனலா சார்டினோ ரேஷியோ, இது வந்து டவுன் சைட் ரிஸ்க் கன்சிடர் பண்றது. சார்டினோ ரேஷியோ ஹையரா இருந்துச்சுன்னா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து லோவர் டவுன் சைட்லயும் கிடைக்கும்னு அர்த்தம். சார்டினோ ரேஷியோ 1.82, அதாவது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டவுன் சைட் ரிஸ்க்குக்கும் நமக்கு 1.82 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அப்சைட் ரேஷியோ அப்புறம் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ பார்க்கலாம். அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்துட்டு ஒரு எக்விட்டி ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அதனுடைய பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது அப்படின்னு சொல்றதுதான். ஒரு ஃபண்டோட அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து 100க்கு மேல இருந்ததுன்னா எக்விட்டி ஃபண்ட் வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க்கை ரைசிங் மார்க்கெட்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிக்க அப்படிங்கறதா அர்த்தம். நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growth-ஓட அப்சைட் ரேஷியோ வந்துட்டு 108, அதாவது பெஞ்ச்மார்க் வந்து 10% மேல போச்சுன்னா இந்த ஃபண்ட் வந்து 10.8% மேல போகும். நெக்ஸ்ட் பார்க்க போறது டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ. இது வந்து என்ன காட்டும்னா ஒரு ஃபண்ட் எவ்வளவு ஃபால் ஆகும் அதனுடைய பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் ஆகும்போது ஸ்டாக் மார்க்கெட் டிக்ளைன் ஆகும்போது அப்படின்னு சொல்றதுதான். டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து பிலோ 100 இருந்துச்சுன்னா எக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க் விட கம்மியா ஃபால் ஆகும்னு அர்த்தம் ஒரு ஃபாலிங் மார்க்கெட்ல பார்க்கும்போது. நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growth-ஓட டவுன் சைட் ரேஷியோ வந்து 61 இருக்கு. அதாவது ஒரு ஃபாலிங் மார்க்கெட்ல பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் வந்து 10% டிராப் ஆச்சுன்னா இந்த ஃபண்ட் வந்து வெறும் 6.1% தான் டிராப் ஆகும் அப்படிங்கறத அர்த்தம். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எப்ப பார்க்கலாம். நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரியை 1 year and 3 yearல பீட் பண்ணிருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஃபண்ட பார்க்க போறோம். நம்மளுடைய லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த ஃபண்ட் என்னன்னு பார்த்தோம்னா கோட்டக் மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growth பிளான் தான். கோட்டக் மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growth பிளான் எப்போ லான்ச் பண்ணாங்க? 29 செப்டம்பர் 2021ல. 30th ஜூன் படி அதனுடைய AUM வந்து 18,904.21 crores இருக்கு. இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றது மிஸ்டர் தேவேந்திர சிங்ஹால் அப்புறம் மிஸ்டர் அபிஷேக் பைசில். 30th ஜூன் 2025 படி அலோகேஷன் இதனுடைய போர்ட்போலியோல எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். லார்ஜ் கேப் பங்குகள்ல 43.48%, மிட் கேப்ல 26.47%, ஸ்மால் கேப்ல 28.89%. டாப் 5 ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா மாருதி சுசுகி இந்தியா 5.9%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 4.08%, ஹீரோ மோட்டோ கார்ப் 3.53%, பூனாவாலா ஃபின்கார்ப் 2.89%, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் 2.82%. டாப் 5 துறைகள் பார்த்தோம்னா பேங்க்ஸ்ல 15.56%, ஆட்டோமொபைல்ஸ் 10.76%, ஐடி சாஃப்ட்வேர்ல 10.39%, ஃபினான்ஸ் 6.45%, ரீடைலிங் 6.29%. சரி, இப்ப இந்த ஃபண்டோட கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இது வந்து 15.46% இருக்கு. அதனுடைய பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரி விட ஹையரா இருக்கு. அதாவது ஃபண்ட் வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரி கூட கம்பேர் பண்ணும்போது வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கறத அர்த்தம். கோட்டக் மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growth-ஓட பீட்டா வந்து 1.03 இருக்கு. அதாவது ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க்கை விட வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறதா அர்த்தம். ஷார்பி ரேஷியோ 1.17 இருக்கு. அதாவது எவ்ரி யூனிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் நம்ம எடுக்கிறதுக்கும் 1.17 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவா ரிட்டர்ன் நம்ம ஜென்ரேட் பண்றோம்னு அர்த்தம். சார்டினோ ரேஷியோ 1.54, அதாவது எவ்ரி யூனிட் ஆஃப் டவுன் சைட் ரிஸ்க்குக்கும் இந்த ஃபண்ட் வந்து 1.54 டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ அப்சைட் அப்புறம் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோஸ் பார்க்கலாம். கோட்டக் மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growth-ஓட அப்சைட் ரேஷியோ வந்து 123, அதாவது பெஞ்ச்மார்க் 10% அதிகமாச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து 12.3% அதிகமாகும். ஃபண்டோட டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ 93, அதாவது ஃபாலிங் மார்க்கெட்ல பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் 10% ஃபால் ஆச்சுன்னா இந்த ஃபண்ட் 9.3% ஃபால் ஆகும். சரி, இந்த ஃபண்டுடைய ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கலாம். கோட்டக் மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க் அதுக்கப்புறம் கேட்டகரியை 3 yearsல வந்து பீட் பண்ணிருக்கு. ஓவர் 1 yearல ஃபண்ட் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதனுடைய பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் கேட்டகரியில கிடையாது. ஓகேங்களா? இந்த ஃபண்ட் வந்து லாங் டர்ம் ஹிஸ்டரி இன்னும் இல்ல. ஸோ இன்னும் நம்ம பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதுதாங்க அந்த 2 டாப் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் யாரெல்லாம் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து பெற்றிருக்காங்களோ வேல்யூ ரிசர்ச் அண்ட் மார்னிங் ஸ்டார் கிட்ட இருந்து. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஃபண்ட் எல்லாத்தையுமே டீடைல்டா அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு குயிக் ரீகேப் வந்து நீங்க பாத்துக்கலாம். எஸ், நம்ம எப்பவுமே போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் 2 ஃபண்டுக்குமே நம்ம பார்க்கணும். சரிங்களா? கோட்டக் மல்டி கேப் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு இன்னொரு ஃபண்ட் கூட கம்பேர் பண்ணோம்னா ஓவர்லாப் வந்து லோவரா இருக்கு. ஓகேங்களா? கோட்டக் மல்டி கேப் ஃபண்ட் வந்து ஓவர்லாப் வந்து 15.31% இருக்கு. நிப்பான் மல்டி கேப் ஃபண்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா, ஸோ எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் செலக்ட் பண்றீங்கனாலும் போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான செலெக்ஷன் கிரைட்டீரியா இருந்துக்கும். ஸோ இதுதான் அந்த டிப். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ஃபண்டோடது என்ன அப்படின்லாம் பார்த்துருக்கோம்.
முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முதலீடு செய்வோம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த 2 பங்குகளுக்குமே இப்ப ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.